எல்லாருக்கும் வணக்கம். பசிலிக்கா அப்படின்னா என்ன? எந்தெந்த ஆலயங்கள் பசிலிக்கா அப்படின்னு அழைக்கப்படுது? என்னென்ன தகுதிகள் இருந்தால் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு பசிலிக்கா அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்படுது? யாரால் அந்த அந்தஸ்து வழங்கப்படுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பசிலிக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம திரு அவையில் கத்தோலிக்க திரு அவையில் ஆலயங்கள் பல வகையான ஆலயங்கள் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்ச்சுன்னு சொல்லுவோம், சாப்பல்னு சொல்லுவோம், அப்புறம் கத்தீட்ரல்னு சொல்லுவோம், அப்புறம் பசிலிக்கா. இப்படி பல்வேறு விதங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஆலயங்களுக்கு பெயர்களை வைக்கிறோம். முதல்ல சர்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன செய்யலாம் நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்து சாப்பல்னா என்ன, கத்தீட்ரல்னால் நம்ம ஏன் ஒரு ஆலயத்தை கத்தீட்ரல்னு அழைக்கிறோம், இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசிலிக்கான என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். சரியா? முதல்ல சர்ச், ஆலயம். ஆலயம் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் அனைவரும் கடவுளை வழிபட ஒன்றாக கூடி வரும் ஒரு வழிபாட்டு தலம் தான் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு நம்மளுடைய பாரிஷ், நம்முடைய பங்கு ஆலயங்கள், அது எல்லாமே நம்ம சர்ச்சுன்னு தான் என்ன செய்வோம், நம்ம அதை சொல்லுவோம் இல்லையா? அந்த பங்கு ஆலயம் ஒரு அருட்பணியாளர் கீழே அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அந்த ஆலயம் என்ன செய்யும், இயங்கும். அடுத்து சாப்பல். சாப்பல் அப்படிங்கிறது நம்ம ஒரு குட்டி கோயில், குட்டி சர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கேயும் டபர்னக்கிள் நற்கருணை பேழை இருக்கும், பலிபீடம் ஆல்டர் இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கும் சாப்பலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சர்ச்சு வந்து தனியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஊர் கன்னியாகுமரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அலங்கார உபகார மாதா திருத்தலம். அங்கே வந்து கோயில் தனியாக இருக்கும், அதை சுற்றி மக்களுடைய வீடுகள், மக்களுடைய குடியிருப்புகள்லாம் இருக்கும். ஆனால் சாப்பல் அப்படிங்கிறது தனியாக இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டடத்தோடு இணைந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பங்கில் சிஸ்டர்ஸோட கான்வென்ட் இருக்கு இல்லையா? நீங்கள் கான்வென்ட்டுக்கெலாம் போய் பாருங்கள், அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கும். அதை நம்ம சர்ச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சாப்பல் நீங்கள் வந்து கேத்தலிக் ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, கேத்தலிக் காலேஜஸில் பார்ப்பீங்க, இன்னும் மருத்துவமனைகளில் கூட நீங்கள் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க, ஒரு சின்ன ஆலயம் இருக்கும். அதை வந்து நம்ம சர்ச்சுன்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து சாப்பல் அப்படி தான் நம்ம என்ன செய்வோம், கூப்பிடுவோம். அடுத்து கத்தீட்ரல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்தீட்ரல் அப்படிங்கிறது தமிழில் நம்ம பேராலயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மறை மாவட்டத்தில் ஒரே ஒரு பேராலயம் தான் இருக்கும். கத்தீட்ரல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அது ஒரு ஆங்கில வார்த்தை. அது வந்து கத்தீட்ரா அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையிலேருந்து வருது. கத்தீட்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேர், சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீட் ஆஃப் பிஷப். சில கத்தீட்ரலில் சில பேராலயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஷப் அமர்றதுக்குனே ஒரு பெரிய நாற்காலி என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே வச்சுருப்பாங்க. இந்த கத்தீட்ரல் மறைமாவட்ட ஆயருடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது. மறைமாவட்டத்தில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த கத்தீட்ரலில் வச்சு தான் நடக்கும். எடுத்துக்காட்டு மறைமாவட்டத்திற்காக பயிற்சி பெற்ற திருத்தொண்டர்களுடைய குருத்துவ அருள் பொழிவு இந்த கத்தீட்ரலை வச்சு தான் நடைபெறும். இதுபோல் முக்கியமான நிகழ்வுகள், மறைமாவட்டம் சார்ந்த மறைமாவட்டம் ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த கத்தீட்ரலை வச்சு தான் நடக்கும். இந்த கத்தீட்ரல் தான் மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் தலைமை ஆலயமாக செயல்படும். இப்போ ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்கும் ஒரு கத்தீட்ரல் இருக்கிறது போல ரோமை மறைமாவட்டத்திற்கும் ஒரு கத்தீட்ரல் இருக்குது. அது எந்த கத்தீட்ரல் அப்படின்னா செயின்ட் ஜான் லாத்ரன் கத்தீட்ரல். அதுதான் ரோமை மறைமாவட்டத்தினுடைய கத்தீட்ரலாக அது செயல்படுது. இந்த கத்தீட்ரலில் நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சீட், அதாவது அந்த மிகப்பெரிய நாற்காலியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன்னா திருத்தந்தை பிரான்சிஸ் ரோமை மறைமாவட்டத்தினுடைய ஆயர். அதனால் அவருடைய சீட்டையும் அவருடைய கத்தீட்ராவையும் நம்ம என்ன செய்யலாம், அந்த செயின்ட் ஜான் லாட்ரன் கத்தீட்ரலை என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ சர்ச்னா என்ன, சாப்பல்னா என்ன, கத்தீட்ரல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இன்னும் பசிலிக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பசிலிக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பசிலியோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது. பசிலியோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் அரசன், கிங். ரோமை பேரரசில் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கட்டடங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கட்டடங்களுடைய கை வேலைப்பாடு, கலை நயம், நிறைய சிற்பங்கள், ஓவியங்கள் அப்படின்னு நிறைய பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடங்கள்லாம் மிக சிறந்த முறையில், நேர்த்தியான முறையில் கட்டப்பட்டிருக்கும். இந்த கட்டடங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அரசவை கூட்டங்கள் நடத்துறதுக்கு அது பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாது நீதிமன்றங்களாக செயல்பட்டுச்சு. இன்னும் மார்க்கெட் பிளேஸாகவும் அந்த கட்டடங்கள் இருந்துச்சு. இந்த கட்டடங்களுடைய கிரேக்க பெயர் என்ன அப்படின்னா பசிலிக்கா ஸ்டோவா. இந்த பசிலிக்கா ஸ்டோவா அப்படிங்கிற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ராயல் ஹால் அல்லது கிங் ஹால், அரசு அரங்கம் அல்லது அரச குடும்பத்தினுடைய அரங்கம் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் அந்த கட்டடத்தினுடைய பெயர். இந்த கட்டடங்கள் தான் பசிலிக்கா அல்லது பசிலிக்கே ஸ்டோவா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சரி, இந்த பசிலிக்காவுக்கும்
நம்ம தேவாலயங்களை அழைக்கிறோம் இல்லையா பசிலிக்கா அப்படின்னும், அதுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, கிபி 313 ரோமை பேரரசனாக இருந்த கான்ஸ்டான்டின் அவன் மனம் மாறி கிறிஸ்தவ சமயத்தை தழுவுறான். கிறிஸ்தவ சமயத்தை தழுவுன உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிறிஸ்தவ சமயத்தை அரச மதமாக அவன் செய்கிறான், டிக்ளேர் பண்ணுறான். அவன் டிக்ளேர் பண்ண உடனே நிறைய ஆலயங்களை, கிறிஸ்தவ ஆலயங்களை கட்டுறதுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த அரண்மனையை திருச்சபைக்கு தானமாக என்ன செய்கிறான், அவன் கொடுக்குறான். அவன் தானமாக கொடுத்த அரண்மனை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம செயின்ட் ஜான் லாத்ரன் கத்தீட்ரல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கத்தீட்ரல் தான் அவன் தானமாக கொடுத்த அவனுடைய அரண்மனை. இதுவும் ஒரு பசிலிக்கா. ஓகே, செயின்ட் ஜான் லாத்ரன் கத்தீட்ரல் பசிலிக்கா அப்படின்னு என்ன செய்யப்படுது, இது அழைக்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் தாய் ஆலயம் இந்த செயின்ட் ஜான் லாத்ரன் பசிலிக்கா தான். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரோமை மறைமாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் அது பேராலயம் எதுனா செயின்ட் ஜான் லாத்ரல் பசிலிக்கா தான். ஒரு காலத்தில் திருத்தந்தையினுடைய இருப்பிடமாக இந்த செயின்ட் ஜான் லாட்ரன் கத்தீட்ரல் தான் என்ன செஞ்சது இருந்துச்சு. இந்த ஜான் லாட்ரன் பசிலிக்கா பக்கவாட்டில் இருந்த ஒரு அரண்மனையில் தான் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் திருத்தந்தையர்கள் தங்கியிருந்தாங்க அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது. இந்த பசிலிக்காவினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அதனுடைய கட்டடக்கலை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய பிரம்மாண்டமான தோற்றம், ஓவியங்கள், ஆங்காங்கே வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள், மிகப்பெரிய கதவுகள், ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, ஆங்கிலத்தில் இன்ஸ்பைரிங் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவேன், அந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தோற்றம். அதுதான் அந்த பசிலிக்காவினுடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று. பசிலிக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 வகையான பசிலிக்கா. ஒன்று மேஜர் பசிலிக்கா, இன்னொன்று மைனர் பசிலிக்கா. மேஜர் பசிலிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருத்தந்தையினுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது தான் இந்த மேஜர் பசிலிக்கா. உலகத்தில் வேறு எங்கேயுமே மேஜர் பசிலிக்கா கிடையாது, எக்ஸப்ட் இன் ரோம். ரோமில் மட்டும்தான் மேஜர் பசிலிக்கா இருக்குது. மொத்தமே 4 மேஜர் பசிலிக்கா தான், அதுவும் ரோமையில் மட்டும்தான் இருக்குது. அது எந்தெந்த பசிலிக்கா அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம பார்த்தது போல் செயின்ட் ஜான் லாட்ரன் பசிலிக்கா, அப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, அப்புறம் செயின்ட் பால் அவுட் சைட் த வால்ஸ் பசிலிக்கா, அப்புறம் செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்கா அப்படிங்கிற இந்த 4 பசிலிக்காவும் தான் மேஜர் பசிலிக்கா அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் மைனர் பசிலிக்கா, இது உலகத்தில் பல நாடுகளில் காணப்படுது. ஏறக்குறைய 1400 மைனர் பசிலிக்காக்கள் இருக்கிறதாட்டு சொல்லப்படுது. அதில் 527 மைனர் பசிலிக்காக்கள் இத்தாலியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம பசிலிக்கான்னு கூப்பிட்டு இருக்கோம் ஆலயங்கள், இது எல்லாமே மைனர் பசிலிக்கா. இந்த பசிலிக்கா அப்படிங்கிற அந்தஸ்தை யார் வழங்குவா அப்படின்னா, திருத்தந்தையால் மட்டும்தான் ஒரு தேவாலயத்தை பசிலிக்கா அப்படிங்கிற அழைக்கக்கூடிய அந்தஸ்து வழங்கப்படும். சமீபத்தில் கூட ஓரியூர் புனித அருளானந்தர் தேவாலயத்துக்கு பசிலிக்கா அப்படிங்கிற அந்தஸ்து திருத்தந்தையால் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பசிலிக்காவிலையும் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு எம்பளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பசிலிக்கா அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கிற ஆலயங்கள் மட்டும்தான் இந்த எம்பளத்தை, இந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற எம்பளத்தை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரைட்ஸு உண்டு. இந்த எம்பளம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஆலயம், இந்த பசிலிக்கா திருத்தந்தையினுடைய நேரடி தொடர்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறது இது அடையாளப்படுத்துது. சரி, ஒரு ஆலயம் பசிலிக்கா அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒன்று, அது உள்ளூர் அளவிலும் உலக அளவிலும் மக்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக அது இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஆலயத்தினுடைய கட்டமைப்பு, அதனுடைய கட்டடக்கலை, அதனுடைய தோற்றம், இது எல்லாமே மக்களை கவரக்கூடிய அளவுக்கு பிரமிப்பாக இருக்க வேண்டும். மூணாவது என்ன அப்படின்னா, அந்த வழிபாட்டு தலம் எல்லா மக்களையும் இணைக்கக்கூடிய, எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடிய அளவுக்கு நேர்த்தியான சிறப்பான வழிபாட்டு நிகழ்வுகளை கொண்ட ஒரு வழிபாட்டு மையமாகவும் அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு புனிதருடைய திருப்பண்டம் இருக்கணும். நான்காவது என்ன அப்படின்னா, அந்த ஆலயம் மக்களை கவரக்கூடியதாகவும் மக்களை கடவுள்பால் ஈர்க்கக்கூடியதாகவும், அது மட்டுமல்லாது அன்னை மரியா மீது பக்தி கொண்டதாகவும், அன்னை மரியா பக்திக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஆலயமாகவும் அந்த ஆலயம் விளங்கணும். இந்த 4 பண்புகளையும் கொண்டிருந்தால் தான் ஒரு தேவாலயம், ஒரு வழிபாட்டு தலம் பசிலிக்காவாக உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுது. இப்போ பசிலிக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் சமீபத்தில் ஏதாவது ஒரு பசிலிக்காவுக்கு போயிருந்தீங்கன்னா, அந்த பசிலிக்கா என்ன பசிலிக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். கத்தோலிக்க திருஅவை குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.